சௌந்தர்யா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் தற்போது வரை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரம் கோரி அழைக்க கோரி ஆளுநரிடம் கடிதம் வழங்கப்பட்டதாலும் கூட மெஜாரிட்டி இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்று ஆளுநர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிருந்த நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடன் ஆலோசனை செய்வதற்காக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அழைப்பிடுத்திருக்கிறார். இன்று காலை 10:30 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவுல விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்புகள் மீண்டும் திரும்பி பெறப்பட்டிருந்த, அதே போன்று அவருடைய வீடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்த கூடுதல் பாதுகாப்பு அனைத்துமே மீண்டும் திரும்ப பெற்றக்கூடிய நிலையில தமிழக அரசியலில் அடுத்ததாக என்ன நடைபெறும், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு கிடைத்திருந்தாலும் கூட கூடுதலாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த ஆதரவு எங்கிருந்து வரும் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேக்காவால ஆட்சி அமைக்க முடியுமா, அல்லது ஆளுநருடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுமா என்ற மிகப்பெரிய கேள்விகள் தற்போது எழுந்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வர வேண்டும் என்று இதற்கான அழைப்பு என்பது தற்போது கட்சி தலைமையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. சௌந்தர்யா.